மை டிப்ஸ் வித் விஜய் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி மொபைல் ஃபோனில் எப்படி நிலத்தின் வரைபடத்தை பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் க்ரோமில் போயிட்டு சைடில் இருக்கக்கூடிய இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்றத டிக் போட்டுக்கோங்க. டிக் போட்டிங்க அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டரில் எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரியே இதுலேயும் ஓப்பன் ஆகும். கூகுளில் போயிட்டு TNE சர்வீஸ் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் eservice.tn.gov.in அப்படின்ற வெப்சைட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரியான பேஜ் வந்துடும். இதில் புலப்பட விவரங்களை பார்வையிட கிராமம் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்மளோட மாவட்டம், நம்மளோட டிஸ்ட்ரிக்ட், நம்மளோட தாலுக் வட்டம், நம்மளோட நிலம் எந்த கிராமத்தில் இருக்குது அப்படின்ற அந்த கிராமத்தோட நேமை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட், இதில் நம்மளோட வில்லேஜ் எதுவோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். வில்லேஜ் ஆப்ஷனில் நான் என்னோடய வில்லேஜ் கொடுத்துட்டேன். புலையன் அப்படின்றதில் நியூ சர்வே நம்பரோட நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் 235 அப்படின்னு கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய நம்பர்ஸ் இருக்கும். அதாவது உட்பிரிவு சப்டிவிஷன் சொல்லுவாங்க, அது காமிக்கும். இதில் மேலே இருக்கிற ஐஃபனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அங்கீகார மதிப்பை உள்ளிடவும்ன்றதை அப்படியே அதில் இருக்கிற மாதிரியே நம்ம காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்றத ஆப்ஷனை கொடுத்த உடனே மேலே புலப்படம் பார்வையிட அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மேப் கிடச்சிடும். அதாவது FMB ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஓப்பன் ஆகிடும். பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் PDF ஓப்பன் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே டவுன்லோடு அப்படின்னு இருக்கும், அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது தான். டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இடத்தோட வரைபடம் கிடச்சிடும். இதில் எது நம்மளோட இடம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இது நம்மளோட நிலத்தின் வரைபடமும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட நிலத்தின் வரைபடமும் சேர்ந்து நமக்கு வரும். இதுவே நம்மளோட நிலத்தின் வரைபடத்தை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே நம்மளோட டிஸ்ட்ரிக்ட், நம்மளோட தாலுக், நம்மளோட வில்லேஜ் நேம் கொடுத்துட்டு நம்மளோட புலையன் அப்படின்றதோட நம்மளோட நம்பர் கொடுத்துட்டு உட்பிரிவு அப்படின்னு கேட்கறதுல லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டேஷ், அதாவது இந்த ஆப்ஷனை கொடுத்தோம். ஏன்னா நம்மளோட வரைபடமும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட வரைபடமும் சேர்த்து வரும். இதுவே நம்மளோட வரைபடம் மட்டும் தனியாக வரணும் அப்படின்னா நம்மளோட நியூ சர்வே நம்பர், அதோட உட்பிரிவு, அதாவது சப்டிவிஷன் சொல்லுவாங்க, அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த அங்கீகார மதிப்பை நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே நம்ம பண்ணிக்கணும். கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா புலப்படம் பார்வையிட அப்படின்றத லாஸ்ட் டைம் நம்ம பண்ண மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் PDF ஓப்பன் அப்படின்னு கொடுத்த உடனே கீழே டவுன்லோடு அப்படின்னு வரும். டவுன்லோடு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல் ஓப்பன் ஆகும். இது நம்மளோட நிலத்தின் வரைபடம் மட்டும். இதில் நம்மளோட நிலத்தின் வரைபடத்தை மட்டும் தனியாகவும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.